சரி நான் எதுக்கு மேசத்துல பிறக்கணும்? நான் ஒரு மீனத்திலேயோ, ஒரு சிம்மத்திலேயோ பிறக்கலாம்ல. நம்ம எதுக்கு மேசத்துல பிறந்திருக்கோம்? அதோட கர்ம ரகசியம் என்ன? கரெக்ட் தான். அதாவது 12 ராசி தான் மொத்தம் இருக்கிறது. ம். இந்த 12 ராசியில 9 கிரகங்களினுடைய அமைப்பு இருக்கும்போது சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரு வீடு, மற்ற 7 கிரகங்களுக்கு 2 2 வீடு. ம். இப்போ அப்படி பார்க்கும் பொழுது இப்போ மேச ராசியில் பிறக்கணும் நான் செவ்வாயின்னு சொன்னால் நான் விருச்சிகமும் செவ்வாயின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ மேசத்துக்குன்னு என்ன அமைப்பு அப்படின்னா வளர்ச்சி, தர்மம், அதே மாதிரி நமக்கு ஒரு அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுதல். இந்த 3 காரணத்துக்காகத்தான் மேசராசியில் பிறக்கிறோம். இப்போ நம்ம ஜென்ரலாக நீங்கள் கடவுளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அது கோயிலில் இருக்குன்னு சொல்லுவார் ஒரு ஆள், இல்லைங்களா? ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா எல்லா இடத்துலையும் இருக்குங்கன்னு ஜென்ரலாக சொல்லுவார். ஆனால் எங்கே போய் பார்க்குறீங்கன்னு கேட்டால் நான் கோயிலில் போய் பார்க்குறீங்கன்னு ஒரு ஆள் சொல்லுவார். ஆனால் இன்னொரு ஆள் என்ன சொல்லுவார்னா நான் என்கிட்டயே உணர்றேன், நானே கடவுள் தான், நீங்களும் கடவுள் தான் அப்படின்னு தத்துவம் பேசுவார். அப்போ ஒரு கடவுள்ன்றது ஒரு கேள்வி தான், எத்தனை பேர்கிட்ட எத்தனை பேர் வருது. அதனால் இது வந்து தர்ம ராசின்னு பேர். அதனால் இந்த தர்மத்தை காப்பதற்காக, இந்த தர்மத்தின் வழி பிறவியை கடக்கிறதுக்காக, இந்த தர்மத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் மேசராசியில் பிறக்கிறாங்க. பிறவின் ரகசியமே அதுதான். ஏனென்றால் அங்கே ஆரம்ப புள்ளி கேது என்கின்ற அசுவினி இருக்கிறார். ஞானக்காரகன். நம்ம ஏற்கனவே நட்சத்திரத்தில் பேசணும். தலையில பிரம்மரந்திரம், மூலாதாரத்தில் தொடங்கி பிரம்மரந்தம் தலை உச்சி வந்து அஸ்வினி குறிக்குதுன்னு, அதன் வழியாத்தான் முக்தி அடையணும், மோட்சம் அடையணும். அதனால தான் மேசம் மோட்சமடைய பிறந்தது.